தாவிக பொதுச் செயலாளர் புசி அனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈகை பண்பையும் நல்லிணக்கத்தையும் போற்றும் புனித ரமலான் நோன்பு இஸ்லாமிய பெருமக்களால் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில், தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி வரும் 7ஆம் தேதி மாலை சென்னை ராயப்பேட்டை YMCA அரங்கில் நடைபெறவுள்ளது. இதில் தாவிக தலைவர் விஜய் இஸ்லாமிய பெருமக்களோடு கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார். மக்ரீப் தொழுகை முடிந்ததும் இஃப்தார் விருந்து நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். கமிஷன் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை, அமைச்சர் தங்கம் தென்னரசு இடையே சமூக வலைதளத்தில் பரபரப்பான காரசார விவாதம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. தமிழக அரசு மக்கள் மீது சுமத்தியுள்ள மொத்த கடன் 9.5 லட்சம் கோடி ரூபாயை நெருங்கியிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு பதிலளித்த தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, 2014ஆம் ஆண்டு 55.87 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது 2025ஆம் ஆண்டு 181.74 லட்சம் கோடியாக மாறியிருக்கிறதே. அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் கூடியடித்த கமிஷன் எவ்வளவு என்று திருப்பி கேட்கலாமா என்று பதிவிட்டார். மீண்டும் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பதிவை குறிப்பிட்ட அண்ணாமலை, எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல நூறு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்த பின் சீர்திருத்தம் செய்கிறோம் என்ற பெயரில் தமிழகத்தை இந்தியாவின் நம்பர் 1 கடன்கார மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறது திமுக. தமிழக நிதியமைச்சருக்கு ஒரு மாநிலத்தை மற்றொரு மாநிலத்துடன் தான் ஒப்பிட வேண்டும் என்பது கூட தெரியாதது நகைப்பை ஏற்படுத்துகிறது. 2004 முதல் 2014 வரையிலான 10 ஆண்டுகள் காங்கிரஸ் கூட்டணி அரசில் அங்கம் வகித்து ஊழலை தவிர வேறொன்றும் செய்யாமல் நாட்டை தேக்க நிலையில் வைத்திருந்த திமுக கடந்த 2014 முதல் 2024 வரை 10 ஆண்டுகளில் நாட்டின் உட்கட்டமைப்பு எவ்வளவு மேம்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருப்பது ஆச்சரியம். மத்திய அரசு நாட்டின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த கடன் பெற்றுள்ளது. நீங்கள் வாங்கிய கடன் எதற்காக? உங்கள் கட்சி தலைவர் அன்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது கேட்ட அதே கேள்வியைத்தான் தற்போது நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். வாங்கிய கடனில் உங்கள் கமிஷன் எவ்வளவு, அல்லது கமிஷன் வாங்கத்தான் கடனை வாங்குகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்துங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சென்னை DG வைஷ்ணவ் கல்லூரியில் சிந்து நாகரிகம் குறித்த மாநாட்டில் ஆளுநர் RN ரவி உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது, ஆரிய படையெடுப்பு மற்றும் ஆரிய இனம் பற்றிய கோட்பாடுகளை பொய்யாக பரப்பிய மார்க்சிஸ்ட் மற்றும் திராவிட சித்தாந்தங்களை தழுவியவர்கள் உட்பட ஐரோப்பிய காலனியவாதிகள் நீண்டகால அறிவுசார் மற்றும் அரசியல் வன்முறை துணையுடன் மேற்கொள்ளும் வரலாற்று திரிபுகள் மற்றும் தவறான உள்ளர்த்தம் கற்பிக்கும் செயல்பாடுகளில் இருந்து இந்த நாகரிகத்தை பங்கேற்பாளர்கள் மீட்க வேண்டும். செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் அணு இயற்பியல் உள்ளிட்ட நவீன அறிவியல் சரஸ்வதி சிந்து நாகரிகம் என்பது முழு பாரதத்தையும் தழுவிய வேத நாகரிகம் என்ற வரலாற்று உண்மையை அறிவியல் பூர்வமாக நிறுவியுள்ளது. நமது விரிவான தேசிய மறுமலர்ச்சி காலத்தில் சரஸ்வதி சிந்து நாகரிகத்தின் வரலாற்று ரீதியிலான சரியான தகவல்களை பங்கேற்பாளர்கள் பரப்ப வேண்டும் என்று அவர் கூறினார். ஒரு மார்ச் 5ஆம் தேதி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். இவர்கள் என்ன அழைப்பது, நாம் என்ன போவது என்று கௌரவம் பார்க்காதீங்க என்று முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திமுக நிர்வாக இல்ல திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, வருகிற 5ஆம் தேதி நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள 40 கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம். பெரும்பாலும் கட்சியினர் வருவதாக செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பிட்ட சிலர் நாங்கள் வர வாய்ப்பில்லை, வர முடியாது என்றும் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். நான் அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, வர முடியாது, வர இயலாது என்று சொல்லி இருப்பவர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இது தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது தனிப்பட்ட கட்சி சார்ந்தது அல்ல. இதனை அரசியலாக பார்க்காமல் தமிழகத்தின் உரிமைக்காக என்பதை உணர்ந்து முடிவெடுங்கள் என கூறியுள்ளார். சீமானுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் புகார் வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தனர். இந்த வழக்கில் எதிர்மனுதாரர் பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இது குறித்து மதுரையில் நிருபர்கள் சந்திப்பில் பேசிய சீமான், நடிகையுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை, தேவையில்லை. இந்த வழக்கை எப்படி பார்த்தாலும் அவதூறு, பொய் என்றுதான் முடிவு. நீதிமன்றத்தின் இடைக்கால தடையை வரவேற்கிறேன். சட்டப்படி செயல்படுவோம். இந்த தடையை நாம் விரும்பி கேட்டதுதான். இந்த வழக்கை முற்றிலுமாக அழிக்கத்தான் முயற்சி செய்வோம். விசாரித்தாலும் எதிர்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறேன். எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இந்திய நிலத்தில் இனி எந்த மகனுக்கும் வரக்கூடாது. என்னை நம்பி இருக்கிறவர்கள் எல்லாம் சிறிய பிள்ளைகள். இதனால் தான் வழக்கை முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கிறேன் என்று சீமான் கூறினார். நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய காளியம்மாள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் சார்பாக நடந்து வரும் காலவரையற்ற போராட்டத்தில் மார்ச் 2ஆம் தேதி கலந்து கொண்டார். தொடர்ந்து அவரிடம், நீங்கள் அடுத்து எந்த கட்சியில் இணைவீர்கள் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்கள் தொடர்பாக ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து போராடி கொண்டேதான் இருக்கிறோம். எங்கள் போராட்டத்திற்கு அரசு செவி மடுக்கத்தான் காரணம் தெரியவில்லை. தொடர்ந்து பேசிய அவர், இதுவரை அப்படி எந்த திட்டமும் இல்லை. அந்த முடிவு என்னை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல் மக்களை சார்ந்ததாக இருக்கும். அவர்களிடம் ஆலோசித்து முடிவெடுப்பேன் என்று தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மக்காச்சோளத்திற்கு விதித்துள்ள 1% செஸ் வரியை நீக்க வேண்டும். வேளாண் பொருட்களுக்கு குறைந்தபட்சம் ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதிமுக சார்பில் பெரம்பலூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட MP துரை வைகோ பேசும்போது, வேளாண் பொருட்களுக்கு மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும். பயிர் காப்பீடு திட்டத்தின் விதிமுறைகளை மத்திய அரசு கடுமையாக்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் நிறுவனம் கொள்ளை லாபம் பார்ப்பதற்காகவே இந்த பயிர் காப்பீடு திட்டம் பயன்பெறுகிறது. அதை தளர்த்த வேண்டும். இயற்கையும் விவசாயிகளையும் பாதிப்படைய செய்கிறது. அதனால் உரிய லாபம் கிடைப்பதில்லை. தற்போது கூடுதலாக தமிழக அரசு மக்காச்சோளத்திற்கு
1% செஸ் வரி விதித்துள்ளதால் மக்காச்சோளம் விவசாயிகள் மிகவும் பாதிக்கப்படுவர். இந்த செஸ் வரியை நீக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுகுறித்து முதலமைச்சர் ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி, வேளாண்மை துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன். தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளதாக பேசினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.